ஹாய் ஹலோ. இன்றைக்கி லக்ஷ்மி காயின் வச்சு நம்ம ஒரு யூபின் பார்க்கலாங்க. நான் வந்து பிக் சைஸ் காயின் தான் எடுத்திருக்கேன். காயின் எடுத்துகிட்டு அதோட இது வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா இது இருக்கு இல்லைங்களா, ஹூப் மாதிரி, அதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும். ட்ரிம் பண்ணும்போது அந்த கட் பண்ண இடத்துல வந்து ஷார்ப் எட்ஜ் இருக்கான்னு பார்த்து அது நல்லா நீட்டாக ஷார்ப் எட்ஜ் இல்லாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ஓஹெச்பி ஷீட்டில் வந்து ஒரு பேங்கிள் வச்சு நான் ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஹாஃப் சர்க்கிளில் B7000 க்ளூ அப்ளை பண்ணி நான் எப்படி காயின் பேஸ்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்களும் காயினை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு டோட்டலாக நான் 9 காயின்ஸ் பேஸ்ட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நீங்களும் 9 காயின்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒவ்வொரு காயினும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த சர்க்கிளில் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம மறுபடியும் B7000 க்ளூ அப்ளை பண்ணுறோம். எங்கே அப்ளை பண்ண போகிறோன்னா கொஞ்சம் காயினோட எட்ஜஸில் கொஞ்சம் காயின்லேயே அப்ளை பண்ணணும். நான் எப்படி அப்ளை பண்ணுறேனோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் டார்க் பர்பிள் கலரில் ட்ராப் குந்தன் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் காயின் மேலே பேஸ்ட் பண்ணுறேன். அதாவது ஃபுல்லும் அந்த ட்ராப் குந்தன் வந்து காயின் மேலேயே இருக்கக்கூடாது. காயின்லையும் OHP ஷீட்டில் ரெண்டுலேயும் படுற மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இடத்துலையும் இருக்க மாதிரி, அதாவது ட்ராப்போட எட்ஜ்லேயும் OHP ஷீட்லேயும் இருக்க மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோக்காக உடனே எடுக்கிறனால வந்து நான் கொஞ்சம் வந்து பார்த்து தான் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் வந்து அந்த க்ளூவோட இது வந்து அந்த குந்தனில் பட்டுருச்சு அப்படின்னா குந்தன் அழுகிரும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு லேயராக பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் லேயர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் லேயரும் அதே டார்க் பர்பிளில் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு குந்தனை விட்டுட்டு நெக்ஸ்ட் குந்தன்லேருந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். இப்போ அடுத்த லேயர் மறுபடியும் நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கும் வந்து அந்த ட்ராப்போட எட்ஜுக்கும் OHP ஷீட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்தது நான் வந்து கோல்டன் குந்தன் எடுத்திருக்கேன். அதே ட்ராப்பில் கோல்டன் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு, அந்த பர்பிளுக்கு கொஞ்சம் இடம் விட்டு அடுத்த குந்தன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கீழே வைக்கணும். நாம இப்போ ஈஸியாக அந்த மாதிரி நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கோல்டன் குந்தனும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இது கஸ்டமரோட ட்ரெஸ் வந்து அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா டார்க் பர்பிள் வித் கோல்டு கலர், அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோங்க. இப்போ வந்து அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு ஷார்ப் எட்ஜ் பின்னோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். அடுத்ததும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததும் இப்போ வந்து கோல்டன் கலர் குந்தன் தான் எடுக்க போகிறோம். சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் லேயரில் இருக்க கோல்டன் குந்தன் லாஸ்ட் குந்தனை விட்டுட்டு அடுத்த லேயர் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூபின் நல்லா நீட்டாக அழகாக வந்துடும். இதில் என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வந்து நம்ம இப்போ லாஸ்ட் லேயர் பண்ண போகிறோம். லாஸ்ட் லேயருக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பர்பிள் கலர் எடுத்திருக்கேங்க. அந்த வைன் கலர் டார்க் பர்பிள் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 குந்தன்ஸ் தான் எடுக்க போகிறேன். நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து நான் இப்போ வந்து நான் ட்ரை ஆகாமல் பேஸ்ட் பண்ணுறதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதா இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது ஒரு கட்டர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ட்ரிம் எல்லாமே ஃபுல்லாக அந்த OHP ஷீட் தெரியாத அளவுக்கு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு ஐபின் எடுத்திருக்கோம். அந்த ஐபின் நான் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். பேக் சைடில் வந்துட்டு அந்த V ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த ஐபினை வந்து பேஸ்ட் பண்ணணுங்க. அடுத்தது ஐபின் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூபின் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபுல்லாக B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஐபின் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபெல் ஷீட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபெல் ஷீட்டை வந்து நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் யூபின் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். யூபின் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபெல் ஷீட் நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆக்க விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் அதோட எட்ஜஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபெல் ஷீட்டுமே வெளியில் தெரியும் நமக்கு. வந்து அதை நம்ம ட்ரிம் பண்ணால் தான் அழகாக இருக்கும். இப்போ அதை மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ட்ரிம் பண்ணுறேனோ அந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜும்கா வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஐபினை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜும்காவை அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட அவுட்லுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.